ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் இப்போ ஹிட்மேன் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது புள்ளி சீரிஸ்க்கு முன்னாடியே நான் ஹிட்மேன் சீரிஸ் ஆரம்பிக்க வேண்டியது. பட் ஹிட்மேன் சீரிஸில் எனக்கு ஆன ஒரு ப்ராப்ளம்னால என்னால் ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நான். இந்த சீரிஸ் வந்து நமக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும்னா, நம்மளே ரியலாக போயிட்டு ஒரு மர்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த கேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமோட ஃபிசிக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கேம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டெல்த் கேம்லேயே வந்த பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெல்த் கேமுக்கே ராஜா அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Just in, unconfirmed reports of an accident at Southland Park. I can't find my boy! Hundreds of family members gathered outside the deserted park today to commemorate the second Southland Park tragedy. Pending a full investigation of the park's safety Authorities report at least 30 deaths and அதாவது சவுத்லேண்ட் பார்க்குன்ற இடத்துல வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ சேஃப்டி வயலேஷனை தாண்டி இவங்க பண்ணனால அந்த எக்ஸிபிஷன் கிராஷ் ஆகி அங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 36 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா ஸ்விங் கிங் அப்படின்ற சொல்லப்படுற ஜோசப் கிளாரன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒழுங்காக சேஃப்டி வயலேஷனை தாண்டி பண்ணனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் வயலன்சஸ்லாம் வருது. Sitting in the dark won't bring him back, sweetheart. I would like to place an order. ஓகேங்க, இப்போ நம்மக்கிட்ட தான் அவர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. டெத் ஆஃப் அ ஷோ மேன் ஃபஸ்ட் மிஷன் நேமு. அதாவது இப்போ நம்மளோட அசைன் பண்ண வேலை என்னென்னா ஜோசப் கிளாரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்விங்கிங்கை வந்து கொலை பண்ணணும். நம்ம வாங்க போவோம். ஓகேங்க, ட்ரைனிங் மிஷின்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக மிஷினை எடுப்போம். இப்போ ஃபைண்ட் அ வே ஆன் டு அப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் நிற்கணும். இப்போ நம்மளை எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜோசப் கிளாரன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனை கொல்றதுக்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் கொல்லுவோம். This should be a straightforward operation. We need you to penetrate an abandoned amusement park, locate the owner, and take him out. The target is a Joseph Clarence, also known as Swing King. An accident involving one of the rides at the park a few years back forced him to close it down. Our client has made a special request that the photograph you have in your possession be the last thing the target sees. ஓகேங்க, ஏஜென்ட் 47 அப்படின்றது நம்ம தான். இப்போ நம்ம ஸ்விங்கிங்கை வந்து கொலை பண்ணணும். எதனாலனா ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அவன் பண்ண ஒரு இன்சிடென்ட்னால நம்ம கிளைண்ட்டோட பையன் வந்து இறந்துட்டான். அந்த கிளைண்ட் நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. என்னன்னா அவனோட பையனோட ஃபோட்டோவை கடைசியாக அவனை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவனோட பையனோட ஃபோட்டோ காட்டல. இப்போ வெயிட் ஃபார் த கார்டு வந்துட்டான். I'm here to see Joseph Clarence. Never heard of Mr. Swing King. Oh, sorry. What the fuck call you? Names of a friends, so I don't need one. சரியான சீனுங்க. செம்மையாக மிரட்டி விட்டான்ல ஏஜென்ட் 47.
இந்த கேரக்டருமே ஒரு சரியான சேடான கேரக்டர் தாங்க. ஓகே, செக் த ஃபோட்டோ இந்த இன்வென்ட்ரின்னு காட்டுது. நம்ம டக்குன்னு செக் பண்ணிடலாம். இதுதான் அந்த நம்ம கிளைண்ட்டோட பையனோட ஃபோட்டோ. என்டர் த கிஃப்ட் ஷாப்னு சொல்லுது. என்டர் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த கார்ட்ஸ் நிற்கிறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இன்வென்ட்ரியிலேருந்து ஒரு காயினை பிக் பண்ணிக்கலாம். இந்த காயினை பிக் பண்ணி அந்த கேன் மாதிரி இருக்கா அந்த இடத்துல வச்சு இப்போ அடித்தோன்னா அங்கே போயிடுவானுங்க. நம்ம அந்த கேப்பில் இந்த டோரை திறந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க போகிறானுங்க பாருங்களேன், போயிட்டானுங்க. நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம், அப்படியே ஓடிடுவோம். விறுவிறுன்னு ஓடி போய் இப்போ தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு சொல்லுவோம். பாருங்கள், என்டர் த தேட்டர்னு சொல்லிச்சா, இதுதான் தேட்ரு. நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் டோரை. ஓகேங்க. ஓகே, இதான் நமக்கு தெரியும். க்ரௌச் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிட்டு தான் நம்ம க்ரௌச் பண்ண முடியும். இப்போ நம்ம அப்படியே க்ரௌச் பண்ணியே அப்படியே அந்த கேங்ஸ்டரை கில் பண்ணணும். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில, எவனையோ வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நம்ம அப்படியே போய் ஸ்டெல்த் பண்ணுற மாதிரியே ஸ்டெல்த் பண்ணி அப்படியே போய் அவனை கொண்டுடலாம். அவ்வளோதாங்க, கதம் பண்ணியாச்சு. நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இவனோட பிஸ்டல் எடுத்துப்போம். இன்னொரு புல்லட்ஸ் கிடைக்கும். பிஸ்டலை நம்ம அதிகமாக எடுக்க அதே பிஸ்டலுக்கு புல்லட்ஸ் நிறையா கிடைக்கும். ஓகே, இது வந்து நமக்கு இன்ஸ்டிங்க்ட் மோடை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. அதை ஆக்டிவேட் பண்ணோன்னா நம்ம வந்து எந்த வழியாக தப்பிக்கலான்னு காட்டும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அடுத்து அப்படின்றத மாதிரி காட்டும். ஓகே, இப்போ நம்ம இது மேலே ஏறி அப்படியே தப்பிச்சிடலாம். இல்லை, இனிமேல் தான் உள்ளவே போகிறோம் நம்ம. ஓகே, ஏறியாச்சு. ஜம்ப் டு த பால்கனி. இப்போ நம்ம இங்கேருந்து ஜம்ப் அடிக்கணும். அப்படியே ஜம்ப் அடிச்சிடுவோம். அந்த ரூமில் நெக்ஸ்ட் ரூமில் யாரோ இருக்காங்க, அவங்கள கிளியர் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாக்கை பிக் பண்ணோம். பிக் பண்ணிவிட்டு டக்குன்னு கன் எடுத்துடணுங்க. ஓகே, டக்குன்னு கன் எடுப்போம். எடுத்து காலி பண்ணோம். ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் உள்ளே போய் காலி பண்ணுவோம். அவ்வளோதான், 2 ஆன்சர்ஸையும் காலி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் இவங்க பாடி டிஸ்போஸ் பண்ணணும். இவங்கள்ட்டேருந்து நான் இப்போ பிஸ்டல் எடுத்துக்கிட்டேன் 2 பேர்ட்டேருந்தும். ஓகே, இப்போ இவங்க பாடி நம்ம தூக்கிட்டு போய் நம்ம லிட்டுக்குள்ளார தூக்கி போடணும். ஓகே, இப்படி தான் ட்ராக் பண்ணணும். பியை அழுத்தி பிடிக்கணும்னு சொல்லுது. ஓகேங்க, அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவனுங்களை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நம்ம எப்படி இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்காக தான் சொன்னேன், இந்த கேம் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். பாருங்கள், டிஸ்போஸ் பண்ணுறது கூட அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஒருத்தனை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இன்னொருத்தனை டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, இவன்ட்ட வேறு எதுவும் இல்லை. கன்று எடுத்தாச்சு, எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு இவன்ட்டேருந்து. ஓகே, இவன் பாடியை ட்ராக் பண்ணி அப்படியே போய் லிட்டில் போட்டுருவோம். இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டான். ஓகேங்க, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஐடவுட்டில் ஒளிஞ்சிடணும். க்ளாசெட்டில் ஒளிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இவன் தான் கெமிசிஸ்ட்டு. இவனை வந்து நம்ம காலி பண்ணி நம்ம போகணும் அவனோட சூட்டில். ஓகே, இப்போ நான் வந்து ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்டெல்த் பண்ணி அவன் பின்னாடியே போய் அவ்வளோதான், அவன் கதையை முடிச்சிடலாம். கதை கந்தலுங்க, முடிச்சாச்சு அவனை. இப்போ அவனோட கீ கார்டு எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அவனோட சூட்டுக்கு நான் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ அவனை மாதிரியே நம்ம இப்போ உள்ளே போகலாம். அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம். இப்போ கீ கார்டை யூஸ் பண்ணணும் இங்கே. இப்போ உள்ளே போனோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பொறுமையாக நடந்து போகணும். ஏன்னா கார்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் சொல்லுது பார்த்தீங்களா, டென்ஷன் மீட்டர் ஏறும். அந்த டென்ஷன் மீட்டர் க்ரீன்லேருந்து ரெட் கலர் மாறிடுச்சுன்னா நம்ம மாட்டிட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது க்ரீன் கலர்லேயே வச்சுருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப் தான். ஓகே, இப்போ பொறுமையாகவே நடப்போம். கொஞ்சம் வேகமாக ஓடணுன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக நடந்து தான் போகணும். இங்கே தான் நம்ம என்ட்ரு ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கிரேட்டில் போயிட்டு நம்ம கன்னை வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுது. நம்ம கன்னை அப்படியே டேரெக்டாக உள்ளே கொண்டு போக முடியாது, கார்ட் சஸ்பீஸ் ஆகிடுவாங்க. இப்போ கிரேட்டில் வந்து இந்த கன்னை வச்சிடணும். இப்போ இந்த கிரேட்டை தூக்கிட்டு, பேக்கிங் சோடா கிரேட்டை தூக்கிட்டு இப்போ நம்ம அந்த கெமிசிஸ்ட் மாதிரியே அப்படியே உள்ளே போகணும். ஓகே, கண்ட்ரோல் ரூம்குள்ளே போக சொல்லுது. இப்போவும் நம்ம பொறுமையாக தாங்க போகணும். ரொம்ப வேகமாகலாம் ஓடிட்டு இருந்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள் கண்ட்ரோல் ரூம் வாசல்லே. ஓகேங்க, நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கண்ட்ரோல் ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டான். என்ன செக் பண்ணான்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. I can get the
sweetie. It's as good as mine already. Mr. Spook's got it. We'll open the park. It'll be like old times. No, just a few more days. You gotta believe me. Don't say that, sunshine. ஓகேங்க, இவனோட பார்க்கை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஸ்பூக்ஸ் அப்படின்றவர்கிட்ட அவனோட ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லியிருக்கான். அந்த ஸ்பூக்ஸ்ன்றவர் அப்ரூவல் பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து காசு கொடுத்தோன்னே நம்ம திரும்பவும் பார்க்க பழைய மாதிரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அவள் பொண்டாட்டி வந்து நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றான். நான் சைன் பண்ண மாட்டேன் அந்த பேப்பர்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அவள் கட் பண்ணிடுறா. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த கிரேட்டை வந்து கீழே போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட கன்னை ரிட்ரைவ் பண்ணணும். கன்னை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு காட்ட மாட்டேங்குது இங்கே. ஓகே, பிஸ்டலை ரிட்ரைவ் பண்ணிடலாம். ரிட்ரைவ் பண்ணியாச்சு, நம்ம கையிலே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் எலிவேட்டர் கீழே நிற்பான். அவனை வந்து நம்ம ஸ்டாங்கிள் பண்ணுற மாதிரி இதாக பாருங்கள், ஸ்டாங்கிள் பண்ணணும். இப்படி தான், அவ்வளோதான். அவனை கழுத்தோடு சேர்த்து கைமா பண்ணியாச்சு. அப்படியே கொண்டு போய் மேலே போட்டுற வேண்டிதான் அவனை. ஓகே, இங்கே இழுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இறங்கிக்கணும். இறங்கி பவர் சர்க்யூட்டை வந்து டிசேபிள் பண்ணி விடணும். யூட்டிலிட்டி பாக்ஸை வந்து பிரேக் பண்ணணும். இப்போ நம்ம பிரேக் பண்ணி எலக்ட்ரிசிட்டி சப்ளை எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீக் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியை தாண்டி போகணும். நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அதனால் நான் ஃபைபர் ஒயரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்னீக் பண்ணி போகிறேன். நிறைய பேர் இருப்பானுங்க இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் மாட்டோம்னா கூட நம்மளை முடிச்சுடுவானுங்க எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் நம்ம வந்து அசாசினேட் பண்ணி முடிக்க முடியாது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போகணும். இந்த பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது டாய்லெட்டு. அந்த டாய்லெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் நம்ம. ஓகே, என்ட்ரு ஆயிடுவோம். என்ட்ரு ஆகிட்டு உடனே டோரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் டக்குன்னு கன் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பர்சன் இருப்பான், அவனை காலி பண்ணணும் நம்ம. அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. இங்கே இருக்கிறவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுறேன். இப்போ ஓடி வருவானுங்க பாருங்கள், ரெடியாக இருந்துப்போம். ஓகே, வந்துட்டான் ஒருத்தன். சுடுங்க. ரைட்டு, அவ்வளோதான். எல்லோரையும் காலி பண்ணுங்கள் வரிசையாக. 1 2 3. இன்னும் அவ்வளோதானா? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லார்ட்டேருந்து நான் பிஸ்டல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஆமோஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு. ஓகேங்க, எல்லாரோட பிஸ்டலையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துட்டேன். எல்லாத்திட்டையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து டக்குன்னு அங்கே லேடரில் ஏறி மேலே போகணுங்க. ஓகேங்க, பிக்கப் த ரைஃபிள் கேஸ்ன்னு காட்டுது. It's been a while now, Scoop, and I was just wondering where we were on the whole money thing. Were you? Yeah, see. இவன் தாங்க ஸ்பூக்குன்ற பர்சன். ஜோசப் கிளாரன்ஸ் அவன் ஒய்ஃப்கிட்ட ஃபோனில் சொன்னால அந்த பர்சன் இவன் தான் வந்து ஜோசப் கிளாரன்ஸோட அந்த திரும்ப அந்த பார்க்கை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்னு சொன்னான். இப்போ அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, என்னன்னு தெரியல. ஜோசப் கிளாரன்ஸ் வந்து நீ ஃபுல் அமௌண்ட், டபுள் த அமௌண்ட் கூட எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ப்ராஜெக்டோட இதை காட்டுறான். ஜோசப் கிளாரன்ஸ் திரும்பவும் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்பூக்குக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது இந்த ப்ராஜெக்ட் மேலே. என்னன்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்பூக்கு அக்செப்ட் பண்ணுவானா அந்த டீலை? நான் நினச்சது தாங்க, ஸ்பூக் வந்து இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணல. அதனால ஜோசப் கிளாரன்ஸோட ப்ராஜெக்ட் இதை தூக்கி போட்டுட்டு அதை அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டான். ஜோசப் கிளாரன்ஸும் ரொம்ப கதறான். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ரைஃபிள் கேஸை வந்து அப்படியே பிக்கப் பண்ணணும். இதை பாருங்கள், ரைஃபிள் சூட் கேஸை பிக்கப் பண்ணிட்டேன். இதை வந்து அன்பேக் பண்ணணும். நம்ம இன்வென்ட்ரியில் போய் தான் அன்பேக் பண்ணணும். ஓகே, நம்ம அன்பேக் பண்ணலாம். ஓகேங்க, இது எனக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஜூம் வச்சுக்கலாம். ஜூம் வச்சு ஃபஸ்ட் பர்சன் வந்து அங்கே மேலே இருக்கான், அவனை ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம். அவனை அடிக்க தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க, காலி பண்ணியாச்சு அவனை. இப்போ வந்து கீழே ஒரு பர்சன் இருப்பான், அவன் எங்கே இந்த வரான் பாருங்கள். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு அவனை. இன்னும் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கான், அவனை மட்டும் காலி பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். ஓகே, அங்கே தான் இருக்கான். ஆஹா நவுறுது. என்னால் இந்த ஸ்னைப்பர் மட்டும் எந்த கேம்லேயுமே எனக்கும் ஸ்னைப்பருக்கும் ஆக மாட்டேது. ஓகேங்க, காலி பண்ணிட்டேங்க. இப்போ கெட் அவுட் சைடுன்னு சொல்லுது. நம்ம இந்த ரைஃபிளை வந்து இங்கேயே தூக்கி போட்டு போயிடலாம். நமக்கு ஸ்னைப்பர் ரைஃபிள் தேவைப்படாது. ஸோ அதனால் நான் தூக்கி போட்டேன். இங்கேருந்து நான் அப்படியே கிளம்புறேன். கெட் அவுட் சைடுன்னு சொல்லுது. நான் இந்த வழியாக பூந்து நான் அப்படியே தப்பிக்கணும். ட்ரைனேஜ் பைப் வழியாக நான் இப்போ இறங்கணுங்க. ஓகேங்க, அப்படியே இறங்கிடுவோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல இந்த கேமு பண்ணுறதுக்கு. எல்லாமே நம்மளே ரியலாக வந்து எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ ஃபைண்ட் டோர் டு த ஆஃபீஸ்ன்னு சொல்லுது. நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த டோர் அங்கே தான் இருக்குது, அது வழியாக உள்ளே போயிடலாம்.
ஓகே, இப்போ பிக்கப் த சிரஞ்சின்னு காட்டுது. இந்த பாய்சன் சிரஞ்சி இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வாக் அப்ஸ்டேர்னு சொல்லுது. இப்போ ரொம்ப கவனமாக போகணுங்க இந்த டைமில். ஏன்னா இங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பான். அது அங்கே நிற்கிறான். ஓகே, நம்ம இங்கேயே நின்றுப்போம். கொஞ்சம் முன்னாடி நின்று அவனை பார்ப்போம், என்ன பேசுகிறான்னு கவனிப்போம். Who's unwrapping me? God damn, girl. I'd have your fine ass unwrapped before you could say, who's that handsome stud on முதலாளியை உள்ளே வச்சுக்கிட்டு 2 தொழிலாளர்களுக்கும் லவ்வை பார்த்தீங்களா? Oops. That's Uncle Joe. Better get back to your post. ஓகேங்க, இப்போ ஒரு பர்சனை பின்னாடிலேருந்து புஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ் அமுக்கணும்னு சொல்லுது. ஓகே, அவன் நின்றுட்டான். இப்போ நம்ம அவனை பின்னாடிலேருந்து புஷ் பண்ணணும். ஓகே, புஷ் பண்ணுவோம். என்ன புஷ் ஆக மாட்டேது? ஓ, நான் சிரஞ்சியை வெளியே வச்சுருக்கனால புஷ் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ புஷ் பண்ணிட்டேன், விழுந்துட்டான். இப்போ நம்ம நேக்காக உள்ளே போய் அந்த சிரஞ்சியை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, அதுதாங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிரஞ்சியை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவள் குடிக்கிற ஜூஸில் இன்ஜெக்ட் பண்ணோம். Joy is not. Thanks, Caroline. That's all. Are you all right? இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம க்ளோசெட்டில் போய் ஒளிஞ்சுப்போம். அவள் வந்துடுவா. அவள் பாஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கா. வந்துட்டா பாருங்கள். இப்போ அந்த ஜூஸை எடுத்து குடிக்கணும். அவள் எடுத்துட்டா பாருங்க. குடிக்கிறா. குடித்தானா அவள் மயங்கி விழுந்துருவா. நம்ம அதுக்கப்புறமேட்டு அவள் பாஸை போய் டீல் பண்ணோம். ஹிட்மேனை இப்படி தான் விளாடணும் அப்படின்லாம் சட்டம் இல்லைங்க. நம்ம வந்து அடித்து பிடிச்சி அடிதடியாகவும் விளாட்லாம். ஆனால் ஸ்டெல்த் பண்ணி விளாடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் அப்படி விளாட சொல்கிறேன். இப்போ என்டர் மிஸ்டர் ஸ்விங்கிங்ஸ் ஆஃபீஸ்ன்னு இப்போ உள்ளே போய் அவனை தெறிக்க விடுவோம். அதுக்கு முன்னாடி நான் கன்னை பிக் பண்ணிக்கிறேன். அவனை தெறிக்க விடுவோம் இன்றைக்கி உள்ளே போய். Who the hell are you? How'd you get in here? Caroline! My client has hired me to show you this photograph. I don't செம்ம understand. சீனில் நம்ம கிளைண்ட் வந்து அந்த ஃபோட்டோவை கடைசியாக காட்ட சொன்னார் உன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செம்மையாக சொல்கிறான் ஏஜென்ட் 47. நான் வாய்ஸ் தாங்க, செம்ம வாய்ஸு. Clarence, இப்போ ஓகே, ஃபோட்டோவை பார்த்துட்டான். கதறான் அவன் உட்காந்து. அவனை உடனே கொல்ல வேண்டாம். அவன் கதறதை கொஞ்சம் ரசிப்போம். Don't you think I know how much suffering I'm responsible for? I can't sleep. I haven't slept in the guilt I feel. I'm so sorry. I know I can never. கதறினது போது, கிளம்புடா. அவ்வளோதான், அவனை முடிச்சு விட்டாச்சு. மெயின் பாஸ் காலி. இப்போ அந்த ஃபோட்டோவை பிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த விண்டோ வழியாக எஸ்கேப் ஆயிடணுங்க. எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம வந்து பாமை பிக்கப் பண்ணிட்டு போகணும். பாமை எதுக்கு பிக்கப் பண்ணுறோன்னா, நம்ம இவனை மட்டும் காலி பண்ணால் நல்லாவா இருக்கும். அங்கே வந்து இவனுக்கு அந்த ஸ்பூக்குன்றவன் வந்து இவனுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தான்ல. அவன் ஐடியா கொடுத்தான், நான் அக்செப்ட் பண்ணல. பட் அவனையும் எப்படி சும்மா விட்டு போகிறது, அவனையும் தெறிக்க விட்டு போகணும்ல. அதனால தான் இப்போ நம்ம போகிறோம். அப்படியே அலாங் த வே இப்போ பாமை பிக் பண்ணியாச்சு, டெட்டனேட்டரையும் பிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேலையே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஜன்னல் வழியாக உள்ளே போகணும் நம்ம. ஓகேங்க, இப்போ நம்ம பாமை பிளான் பண்ணணுன்னா அமுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி, நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நான் வந்து இதை ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபைபர் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நான் அப்படியே ஸ்னீக் பண்ணி அப்படியே போகிறேன். ஸ்னீக் பண்ணி போய் அங்கேயே இந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே பாமை பிளான் பண்ணோம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டேன். பாமை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போவும் திரும்பவும் நான் வந்து ஃபைபர் ஒயரே எடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்னீக் பண்ணியே திரும்பவும் அதே பிளேஸ்க்கு போய் நின்றுக்கிறேன். அங்கேருந்து தான் நம்ம டெட்டனேட் பண்ணணும் பாமை. ஓகே, நான் இங்கே நின்றுக்கிறேன். இப்போ நான் பாமோட டெட்டனேட்டர் எடுத்துக்கிறேன். இந்த இருக்குது, எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓகேங்க, டெட்டனேட் பண்ணிடலாம் பாமை. பாம் அடிச்சிருச்சு. நான் டக்குன்னு கன் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரு கார்டு ஓடி வருவான். கார்டு இல்லை, ஸ்பூக் தான் ஓடி வருவான். அவனை நம்ம வந்து கன்னால் தான் அடித்து காலி பண்ணோம். அங்கேயே நிற்கிறான் பாருங்கள். நம்ம இங்கே நிற்கிறோன்னு தெரிஞ்சுட்டு அங்கேயே நிற்கிறான். ஸோ அதனால் நம்ம சைடில் போய் நின்றுப்போம். அப்படி வந்து நின்றுக்கலாம். இப்போ தான் மேலே ஏறி வருவான். இப்போ இவனை காலி பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான், ஸ்பூக்கை காலி பண்ணியாச்சு. டீல் பேச வந்த ஸ்பூக்கையும் காலி பண்ணியாச்சு. அவன்கிட்ட வந்து டெசர்ட் ஈகிள் கன்னையும் எடுத்துட்டேன். ஓகேங்க, எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்பி மிஷினை முடிக்கிறது தான் வேலை. ஆஹா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அவளை விட்டுட்டு போயிடலாமா? என்ன பண்ணலாம் இவளை? என்ன பண்ணலாங்க? விட்டுறலாமா, கொண்டுடலாமா? கொன்றுவோம், அதுதான் முடிவு. சாவு, அவ்வளோதான். ஏன்னா அவளையும் விட்டுட்டு போனோன்னா அவள் அடுத்து நமக்கு வந்து எளிமையாகிடக்கூடாது. ஸோ அவளை காலி பண்ணியாச்சு. நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேங்க, நியூஸ் பேப்பரில் போட்டுட்டாங்க நம்ம வந்து ஸ்விங்கிங்கை கொண்டாச்சு அப்படின்ட்டு. ஸ்விங்கிங் இறந்துட்டார் அப்படின்றத போட்டுட்டாங்க.
அதுவும் வந்து என்னன்னே தெரில பிளட் மணி இன்வால்வ்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சஸ்பெக்டாக தான் இருக்குது. இதுவே நம்ம வந்து அடிதடியாக நம்ம காலி பண்ணியிருந்தோன்னா அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பாங்க ரொம்ப சைக்கோபாத் லெவலில் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். நம்ம ஸ்டெல்த் பண்ணி கொண்டனால தான் இந்த இதோட முடிஞ்சிருக்கு, சஸ்பெக்டோட முடிஞ்சிருக்கு. ஓகேங்க. யார் இந்த பர்சன்னு தெரில, நியூஸ் பேப்பரில் படிச்சிட்ருக்காரு. இந்த நியூஸ் தான் படிக்கிறாரு, ஸ்விங்கிங்கோட மர்டரை பற்றி தான் படிக்கிறாரு. யாராக இருக்கும் இந்த பர்சன் தெரியல, போக போக ஸ்டோரி கண்டினியூஷனில் தான் புரியும் போல இருக்குது. ஓகேங்க, ஹைட் அவுட்டுன்னு காட்டுது. அடுத்ததா ஓகேங்க, இந்த ஜிடி கேம்ஸில் வர மாதிரி சேஃப் ஹவுஸ் மாதிரி தாங்க ஹைட் அவுட்டுன்றது. இங்கே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸோட ஆமோஸ் அதெல்லாம் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு மிஷின்ஸையும் ஒரு பார்ட்டாக போடலான் இருக்கேன், ஹிட்மேனோட மிஷின்ஸ்லாம். ஸோ அதனால் ஒரு பார்ட்டும் சேர்ந்தே கொஞ்சமாக தான் வரும், ஏன்னா ஹிட்மேனோட மிஷின்ஸே கம்மி தான். ஸோ அதனால் இந்த சீரீஸை நான் இப்படி தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லா சீரீஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிட்டு இதோட நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.